வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனியதொரு வணக்கம். நம்ம இன்றைக்கான வீடியோல எது ரிலேட்டடா பார்க்க போறோம்னா, இதற்கு முன்னாடி ஒன்லைனர் சீரிஸ் அப்படின்னு சொல்லி கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுல தமிழ்நாடு ஹிஸ்டரியில ஒரு 4 ஒன்லைனர் சீரிஸ் பார்த்திருந்தோம். அதே மாதிரி அதர் சப்ஜெக்ட்லயும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜியோகிராஃபில அதுலயும் குறிப்பா 10th ஜியோகிராஃபில கடைசி நேரத்துல உங்களுக்கு ரிவிஷன் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கிறது மாதிரி நம்ம ஒன்லைனரா நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோல. சரியா? நிறைய பேர் 10th ஜியோகிராஃபி ரொம்ப முக்கியமானது. ஜியோகிராஃபி படிக்காதவங்க அந்த 10த்ல இருக்கக்கூடிய ஜியோகிராஃபியாவது படிச்சுட்டு போயிருங்க. ஓகேவா? இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் ஃபர்ஸ்ட் பிசியோகிராபிக் பார்க்கையில நம்ம இந்தியாவுடைய பார்டர் ரிலேட்டடா கொடுத்திருப்பாங்க. அதுல இந்தியாவின் வடக்கு தெற்கு பரவல் 3214 கிலோமீட்டர். இந்தியாவின் தென்கோடி முனை கன்னியாகுமரி. இந்தியாவில் தென்கோடி கன்னியாகுமரி. அதே மாதிரி இந்தியாவில் தென்கோடி லேண்ட்ல தான் கன்னியாகுமரி. மொத்தத்துல இந்தியாவுக்கு சதர்ன் எண்ட் அப்படின்னு எதை சொல்லுவாங்கன்னா இந்திரா பாயிண்ட் சொல்லுவாங்க. நார்த் எண்ட் எதை சொல்லுவாங்கன்னா இந்திரா கோல் அப்படின்னு சொல்லுவாங்க. வெஸ்ட் எண்ட் அதே மாதிரி ஈஸ்ட் எண்ட் அதுவும் இருக்கு. வெஸ்ட் எண்ட் ஈஸ்ட் எண்ட். அப்ப இந்தியாவில் இது சவுத்து நார்த். சவுத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்திரா பாயிண்ட், நார்த்ல வந்து இந்திரா கோல், அதே மாதிரி வெஸ்ட் ஈஸ்ட். வெஸ்ட் குகர் மோடி அப்படின்னு சொல்லுவாங்க, குகர் மோடி குஜராத்ல. அதே மாதிரி ஈஸ்ட் கிபித்து, கிபித்து இந்த மாதிரி இருக்கும். ரைட். இந்தியாவின் கிழக்கு மேற்கு பரவல் 2500 கிலோமீட்டர். பீகாரின் துயரம் என்று அழைக்கப்படுமாறு கோசி எக்ஸாம்லனா நிறைய முறை கேட்டிருக்காங்க. பாக் நீர் சந்தி மற்றும் மன்னார் வளைகுடா இந்தியாவை எந்த நாட்டிலிருந்து பிரிக்கிறது? இலங்கையிலிருந்து பிரிக்கக்கூடிய பகுதி தான் பாத்தீங்கன்னா பாக் ஜலசந்தி அப்படின்னு போட்டிருப்பாங்க தமிழ்ல நிறைய இடங்கள். தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் ஆனைமுடி. தென்னிந்தியாவின் மிக உயரமான சிகரம் மட்டும் ஆனைமுடி. பழைய வண்டல் மண் பாங்கர். சரிங்களா? பழைய வண்டல் மண், புதிய வண்டல் மண் அந்த மாதிரிலாம் கேட்பாங்க. காதர் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா புதிய வண்டல் மண். இந்தியாவின் உயர்ந்த சிகரம் காட்வின் ஆஸ்டின். தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் 8 டிகிரி 4 மினிட்ஸ். சரிங்களா? 8 டிகிரி 4 மினிட்ஸ் நார்த்ல. அதுல இருந்து 13 டிகிரி 35 மினிட்ஸ் வரைக்கும் இருக்கும். தமிழ்நாட்டின் தீர்க்க ரேகை பரவல் 76 டிகிரி 18 மினிட்ஸ். கிழக்குல இருந்து 80 டிகிரி 20 மினிட்ஸ் கிழக்கு வரைக்கும் இருக்கு. தமிழ்நாட்டில் அச்சப்பரவல் தீர்க்க பரவல்னு சொல்லக்கூடியது. இது இந்த கிளாஸ்ல நான் எடுக்கும் பொழுது இதனால இப்படி பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி டீட்டெயில்டா பார்த்துருப்போம். தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தொட்டபெட்டா. உயரமான சிகரம் தென்னிந்தியான ஆனைமலை. இந்திய வன அறிக்கை 2017 படி தமிழ்நாட்டின் வனப்பரப்பளவு 20.21%. பின்னடையும் பருவக்காற்று எந்த கடலில் இருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது? வங்கக்கடல். பின்னடையும் பருவக்காற்று ரிட்ரீடிங் மான்சூன் சொல்லுவாங்க. இதுதான் நார்த் ஈஸ்ட் மான்சூன் நம்ம அழைப்போம். மண் அரிப்பினால் அதிக அளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் தேனி. மண் அரிப்பினால். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தருமபுரி. தருமபுரி புக்கில் இருக்கக்கூடிய டேட்டால இது கரண்ட் அப்டேட் பண்றதாலும் பண்ணிக்கிறேன். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காடுகள் பரப்பளவு பர்சன்டேஜ் ரிலேட்டடா இருக்குன்னா அப்டேட்டட் டேட்டா வந்துருச்சுன்னா அதை எக்ஸாம் எழுத போறதுக்கு முன்னாடி அப்டேட் பண்ணிக்கிறது. நீலகிரி மற்றும் தருமபுரி மாவட்டங்களுக்கு இடையே காணப்படும் பீடபூமி கோயம்புத்தூர் பீடபூமி. ஆற்று தீவான ஸ்ரீரங்கம் எந்த ஆறுகளுக்கு இடையேயான அமைந்துள்ளது? கொள்ளிடம் மற்றும் காவேரி. தேயிலை மற்றும் காபி செடிகள் பயிரிடுவதற்கு ஏற்ற மண் சரளை மண். தமிழ்நாட்டின் மாநில விலங்கு மற்றும் அது காணப்படும் இடம் நீலகிரி வரையாடு. செம்மண்ணில் தமிழ்நாட்டுடைய மாநில விலங்கு நீலகிரி வரையாடு. செம்மண்ணில் அதிக அளவு இரும்பு ஆக்சைடு உள்ளது, அதனாலதான் அது சிவப்பு கலர்ல இருக்கு. கடைசி இயர்ல 2025 டிஎன்பிசில கேட்டிருந்தாங்க. திருப்பரப்பு, காளிகேசம், உலக்கை மற்றும் வட்டப்பாறை நீர்வீழ்ச்சிகள் அமைந்துள்ள மாவட்டம் கன்னியாகுமரியில் இருக்கக்கூடியது. கும்பக்கரை மற்றும் சுருளி நீர்வீழ்ச்சி அமைந்துள்ளது தேனியில் இருக்கக்கூடியது. குற்றாலம் கல்யாண தீர்த்தம் நீர்வீழ்ச்சி அமைந்துள்ள மாவட்டம் திருநெல்வேலி அப்படின்னு இருக்கு. இப்ப கல்யாண தீர்த்தம் திருநெல்வேலி, குற்றாலம் என்பது தற்பொழுது தென்காசி மாவட்டத்தில் இருக்கக்கூடியது. ஐயனார் நீர்வீழ்ச்சி என்பது விருதுநகர்ல இருக்கக்கூடியது. தருமபுரி மாவட்டத்துல என்ன நீர்வீழ்ச்சி? ஒகேனக்கல். ஆகாய கங்கை நாமக்கல் இருக்கு. கேத்ரின் அண்ட் பைக்காரா நீலகிரியில் இருக்கக்கூடியது. தமிழ்நாட்டில் ஒதுக்கப்பட்ட காடுகளின் பரப்பளவு 19,459 சதுர கிலோமீட்டர்ல இருக்கு. பாதுகாக்கப்பட்ட காடுகளின் பரப்பளவு ரிசர்வ்டு ஃபாரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க 1782 சதுர கிலோமீட்டர். கோடை பருவங்களில் தங்களது இலைகளை உதிர்த்து விடும் காடுகள் வெப்பமண்டல இலை உதிர் காடுகள் சொல்றாங்க.
பிச்சாவரம் சதுப்பு நிலக்காடு எந்த மாவட்டத்தில்? சிதம்பரத்துக்கு அருகே அமைந்துள்ளது, கடலூர்ல அமைந்துள்ளது. மாங்குரோ காடுகள் காணப்படும் மற்றொரு முக்கிய பகுதி முத்துப்பேட்டை. ஒன்லைனரா 10th இருக்கக்கூடியது, புக்ல இருக்கக்கூடியதுதாப்பா. நிறைய பேருக்கு எக்ஸாம்ல இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். கரெக்டா படிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி நிறைய பேர் படிப்பாங்க. இதுக்கு என்ன ஆன்சர் வரும், அதுக்கு என்ன ஆன்சர் வரும், புக்ல இருக்கக்கூடியது ஃபுல்லா பேராகிராஃபா இருக்கு, அதை ரீட் பண்றதுக்கு எனக்கு ஒரு மார்க்கு, நான் கொஸ்டினா படிக்கிறேன் அப்படி கூட படிப்பாங்க. மாங்குரோ காடுகள் காணப்படும் மற்றொரு பகுதி முத்துப்பேட்டை. அதிக மழை பெறும் பகுதிகளில் காணப்படும் காடுகள் வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள். தமிழ்நாட்டில் 64% நிலப்பகுதி வறட்சிக்கு உள்ளாகுது. எத்தனை சதவீதம்? 64% நிலப்பகுதி வறட்சிக்கு உள்ளாகுது. உலகின் 25 உயிரின பன்மை செறிந்த பகுதிகளில் ஒன்றாக உள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை. தமிழ்நாட்டில் மொத்த பரப்பளவில் சுமார் 2 பங்கு பரப்பளவில் பரவியுள்ள மண் செம்மண். தமிழ்நாட்டில் சரிங்களா? கண்ணை கசக்கும் சூரியனும் காணும் மண்ணில் சரிபாதி செம்மண் போட்டுட்டாங்களா? இந்திய அளவுக்கு போட்டிருப்பான்னு நினைக்கிறேன். சரியா? தமிழ்நாட்டில் அதிகமா இருக்கக்கூடியது செம்மண் தான். இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தயாரித்த பாலைவனமாதல் நிலை வரைபடத்தின்படி சுமார் 12% நிலப்பகுதி பாலைவனமாதல் மற்றும் நில சீரழிவடைதல் என்ற 2 நிலைகளாக கண்டறியப்பட்டுள்ளது. இஸ்ரோவுடைய ஆய்வு அடிப்படையில சொல்லியிருக்காங்க. வால்பாறைக்கு அருகே இருக்கக்கூடிய சின்ன கலர் தமிழ்நாட்டில் அதிகமான மழை பெறக்கூடிய பகுதி. இந்தியாவில் மவுசின்ட்ரோம், சுரபுஞ்சி, அதற்கு அடுத்து 3வதாக அதிக மழை பெறக்கூடிய பகுதி இந்த சின்ன கல்லாறு தான். கிராண்ட் அணைக்கட்டு கல்லணை காவிரி ஆற்றின் குறுக்கே இருக்கு. காவலூர் வானவியல் தொடங்கப்பட்ட ஆண்டு, காவலூர் வானவியல் மையம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1967. தமிழகத்துடைய மொத்த பரப்பளவு 1,30,30,058 ஸ்கொயர் கிலோமீட்டர். இந்தியாவின் அமைவிடம் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் அந்த நார்த்தில். அதே மாதிரி நம்ம இந்தியாங்கிறது நம்ம எர்த்தில் நார்தன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. அதனாலதான் என்னன்னு போட்டிருப்பாங்க, வட அட்சம் சொல்லி போட்டிருப்பாங்க. சரியா? அதுல 8 டிகிரி 4 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, 37 டிகிரி 6 மினிட்ஸ்ல எண்ட் ஆகுது எங்க கீழே இருந்து மேல. அதே மாதிரி 68 டிகிரி 7 மினிட்ஸ்ல ஸ்டார்ட் ஆகுது, 97 டிகிரி 25 மினிட்ஸ்ல எண்ட் ஆகுது. அதாவது எதற்காக ஈஸ்ட்னு சொல்றோம்னா, நம்ம 0, 1, 2 கிரீன்விச் மீன் டைம் அப்படின்னு சொல்லலாம் படிப்போம். அதுல இருந்து ஈஸ்ட் தான். சரியா? அதற்கு அடுத்து மாநில பேரிடர் மேலாண்மை வாரியத்தின் தலைவர் முதலமைச்சர். தமிழ்நாடானது இந்தியாவின் கனிம உற்பத்தியில 55.3% பழுப்பு நிலக்கரி, 75% வெர்மிகுலைட், 69% டுனைட், 59% கார்னட், 52% மாலிப்டினம் மற்றும் 30% டைட்டானியம் ஆகிய தாதுக்களை கொண்டுள்ள இந்த எஸ்ஐ எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. டிஎன்எஸ்ஆர்பி எஸ்ஐ எக்ஸாமுக்கு தான் படிக்கிறாங்களா இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. அடுத்து பேரிடர் அவசரகால தொலைபேசி எண் 1077 எக்ஸாம்ல ஒரு முறை அதுவும் கேட்டிருக்காங்க. பேரிடர் அவசரகால தொலைபேசி எண் ஏதாவது ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாங்க, அதற்கு கவர்மெண்ட் சார்பாக நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா எக்ஸாம்ல அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். தமிழ்நாட்டின் மிக நீளமான நெடுஞ்சாலை NH44 மாத்திட்டாங்க. அதாவது NH7 சொல்லக்கூடியதுதான் இப்ப மாறிடுச்சுல. தமிழ்நாட்டின் மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை NH785 38 கிலோமீட்டர் தான். மதுரையிலிருந்து நத்தம் வரைக்கும். 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவின் கல்வி அறிவு விகிதம் 2011 சென்சஸ். சரியா? மென்ஷன் பண்ணியே கேட்பாங்க எக்ஸாம்ல. 74.04. அதாவது லாஸ்ட் இயர்ல 2011 சென்சஸ் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் கேட்கல. அதனால இதுல இருந்து கேள்விகள் கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? சென்சஸ்ல கேள்வி கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இந்தியாவுக்கும் படிக்கணும். சென்சஸ் எடுக்கும் பொழுது இந்தியா சார்பும் படிச்சுக்கிறோம் டேட்டா, தமிழ்நாடு சார்பாகவும் டேட்டா படிச்சுக்கிறோம். இந்தியாவில் ஆண்களுக்கான கல்வி அறிவு 82.14%, பெண்களுக்கான கல்வி அறிவு 65.46%. தமிழகத்தில் அதிக கல்வி அறிவு கொண்ட மாவட்டம் கன்னியாகுமரி 91.75%. மிக குறைந்த கல்வி அறிவு கொண்ட மாவட்டம் 68.54% தமிழ்நாட்டில். அடுத்து 2011 கணக்கெடுப்பின்படி தமிழகத்தின் மொத்த கல்வி அறிவு விகிதம் 80.09%. தமிழகத்தில் ஆண்களின் கல்வி அறிவு விகிதம் 86.77%, பெண்களின் கல்வி அறிவு விகிதம் 73.44%. தமிழ்நாட்டில் ஆண்கள் பெண்களுக்கான கல்வி அறிவு விகிதம் லிட்ரஸி ரேட். தமிழ்நாட்டில் பாலின விகிதம் 2011 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள். சரியா? இந்தியாவோட மொத்த பாலின விகிதம் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 940 பெண்கள். 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டின் மக்கள் அடர்த்தி பாப்புலேஷன் டென்சிட்டி அப்படின்னு சொல்றாங்க 555. இந்திய அளவில் 12வது இடத்துல இருக்கு 2011 அடிப்படையில்.
2011 கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் நகர்ப்புற மக்கள் தொகை 48.4, கிராமப்புற மக்கள் தொகை தான் கொஞ்சம் அதிகம். தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் ஆகிய மாநிலங்கள் இணைந்து இந்தியாவின் மென்பொருள் ஏற்றுமதியில் 59.6% ஏற்றுமதி பண்றாங்க. தமிழ்நாடு ஆந்திரா சேர்ந்து. தமிழ்நாடு காகித நிறுவனம் புகழூர், கரூர் புகழூர்ல இருக்குல்ல, எப்போது ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1979 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கஞ்சமலை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலை, இது 2 இடத்துல இரும்புத்தாது படிவுகள் இருக்கு. ஸ்டேட்மெண்டா கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பரப்பலரார், சரிங்களா, பரப்பலாறு திட்டம் எங்கு அமைந்துள்ளதுன்னா திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன் சத்திரம். காய்கறி சந்தைக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஒட்டன் சத்திரம். விருப்பாட்சி அதற்கு தாண்டினாப்புல அந்த ஒட்டன் சத்திரம் இருக்கும். பரம்பிக்குளம் ஆழியாறு திட்டம் என்பது எந்த 2 மாநிலங்களின் கூட்டு முயற்சி? தமிழ்நாடு, கேரளா. எக்ஸாம்பிள் அப்படியே கேட்டிருக்காங்க. அந்த கொஸ்டின் அப்படியே கேட்டிருக்காங்க. பரம்பிக்குளம் மற்றும் ஆழியாறு என்பது எந்த 2 மாநிலங்களின் கூட்டு முயற்சி? தமிழ்நாடு மற்றும் கேரளா. முல்லை பெரியாறு அணை ஆங்கிலேயர்கள் நிர்வாகத்தால் கட்டப்பட்ட ஆண்டு? முல்லை பெரியார் 1895. முல்லை பெரியார். பாபநாசம் அணைக்கு வழங்கப்படும் மற்றொரு பெயர்? காரையார் அருவி. அதாவது அகஸ்தியர் அருவி, காரையார் அருவி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல காரையார் அருவியில தான் பாபநாசம் அணைன்னு சொல்லக்கூடியது இருக்கு. காரையார் அணைன்னு சொல்லுவாங்க. தமிழகத்தின் தாமிரபரணி உருவாகிற இடம். தமிழகத்தின் ஆண்டு சராசரி மழையளவு ஏறத்தாழ 930 மில்லிமீட்டர். இது இப்ப கூடுது குறையுது, சரிங்களா? அந்த டேட்டா படி கொஞ்சம் அதிகமாகவே கூடுது குறையுது. இந்தியாவில் ஏழை மக்களின் பசு என்று அழைக்கப்படுவது வெள்ளாடு தான். ஏழைகளின் பசுன்னு சொல்லுவாங்கல்ல. தமிழ்நாட்டில் கடற்கரை நீளம் 1076 கிலோமீட்டர். 14 மாவட்டம் இருக்கு. தமிழ்நாட்டில் அதிக கடற்கரை எல்லை உடையது ராமநாதபுரம் மாவட்டம். இந்தியாவில் கடற்கரை எல்லை அதிகமாக இருக்கிறது குஜராத் மாநிலம். தமிழ்நாடு நெல் ஆராய்ச்சி நிறுவனம் ஆடுதுறையில், இதுவும் அதிகமான முறை எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நிறைய முறை கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டில் நெல் ஆராய்ச்சி நிறுவனம் இங்க தஞ்சாவூர்ல ஆடுதுறை எந்த ஆண்டு? 1985 ஏப்ரல்ல கொண்டு வந்தாங்க. தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கீழே செயல்படுது, அதான் டிஎன்ஏயு. அக்ரிகல்ச்சர் என்ற சொல் எந்த லத்தீன் வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது? அகர் அப்படின்னா நிலம், கல்ச்சர் அப்படின்னா வளர்த்தல், நிலத்துல எதுவும் நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம்ல, அதான் அக்ரிகல்ச்சர்னு சொல்றாங்க. இந்தியாவின் மொத்த நிலப்பரப்பு 32,87,263 சதுர கிலோமீட்டர் சொல்றாங்க. இந்தியா அதிகபட்சமாக வங்காளதேசத்துடன் 4,156 கிலோமீட்டர். அதிகமாக யாரோட எல்லையை இந்தியா பகிர்ந்துக்கிறாங்கன்னா பங்களாதேஷோட. மிக குறைவாக யாரு கூட பகிர்ந்துக்கிறாங்கன்னா ஆப்கானிஸ்தானோட 106 கிலோமீட்டர் நிலையில். தீவு கூட்டங்களையும் சேர்த்து இந்திய கடற்கரையின் மொத்த நீளம், இந்திய கடற்கரை தீவு ஐலாண்டையும் சேர்த்து எவ்வளவு வருதுன்னா 7,516.6 கிலோமீட்டர். அச்சத்தீர்க்க பரவலின்படி இந்தியா முழுமையாக எந்த அரைக்கோளத்தில் அமைந்துள்ளது? நான் சொன்னதுதான் நாதன் ஹெமிஸ்பியர், வடகிழக்கு. எக்ஸாக்டா வடகிழக்கு அரைக்கோளம் தான், கரெக்ட் தான். இந்தியாவின் திட்ட நேரம் கணக்கிட பயன்படும் மத்திய தீர்க்க ரேகை 82 டிகிரி 30 மினிட்ஸ். கிழக்கு, அதாவது கிரீன்விச் மீன் டைம்ல இருந்து ஈஸ்ட்ல 82 டிகிரி 30 மினிட்ஸ்ல இருக்கக்கூடியது. இது எது வழியாக போகுதுன்னா எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. 2022 குரூப் 4 கொஸ்டின். மிர்சாபூர், அலகாபாத் வழியாக செல்கிறது இது. இந்திய திட்ட நேரமானது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் கிரீன்விச் சராசரி நேரத்தை விட எவ்வளவு முன்னாடி இருக்குன்னா 5 மணி 30 நிமிடம். இந்திய திட்ட நேரமானது கிரீன்விச் சராசரி நேரத்தை விட எவ்வளவு முன்னதாக உள்ளது? 5 மணி 30 நிமிடம். இப்போ இங்கிலாந்துல மேட்ச் நடக்குதுன்னா அங்கே ஒரு டைம்ல மேட்ச், அங்கே 2 மணிக்கு மேட்ச் நடந்துச்சுன்னா இங்கே 7 ஆகும், 7:30 ஆகும். அந்த மாதிரிதான். இந்தியாவின் தென்கோடி பகுதியான இந்திராமுனை பின்பு பிக் மெல்லியன் எந்த அட்சத்தில் அமைந்துள்ளது? இந்திரா பாயிண்ட் 6 டிகிரி 45 மினிட்ஸ். அந்தமான் தீவு இருக்குல்ல, அங்கேதான் இருக்கு. இந்திய நிலப்பகுதியின் தென்கோடி தான். நிலப்பகுதியில தென்கோடி முனைனா கன்னியாகுமரி. ராஜஸ்தான் சமவெளி ஆரவள்ளி மலைத்தொடருக்கு மேற்கில் ஏறத்தாழ எவ்வளவு பரப்பளவில் அமைந்துள்ளது? 1,75,000 சதுர கிலோமீட்டர்ல. வண்டல் சமவெளியில் உள்ள உயர்நில பகுதி சார்ஸ், சதுப்பு நில பகுதி பில்ஸ். சார்ஸ் பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சதுப்பு நில பகுதி பில்ஸ், உயர்நில பகுதி சேர்ல உட்கார்ந்து உயரமா இருக்கும், ஞாபகம் வச்சுக்கிறேன். இந்தியாவின் மேற்கு பகுதியில மத்திய உயிரினங்கள் எவ்வாறு அழைக்கப்படுறதுன்னா மாலவ பீடபூமி, மால்வா பிளாட்யூன்னு சொல்லுவாங்க. மகாநதி டெல்டாவிற்கு தென்மேற்கே அமைந்துள்ள இந்தியாவின் மிகப்பெரிய காயல் ஏரினா சிலிக்கா, லேக் சிலிக்கா ஏரி. இந்தியாவின் ஒரே செயல்படும் எரிமலை அந்தமான் தீவு கூட்டத்தில் உள்ள பாரன் தீவுன்னு சொல்லுவாங்க. இந்தியாவில் செயல்படக்கூடிய ஒரே எரிமலை எங்கன்னா அந்தமான் தீவு கூட்டத்தில் இருக்கக்கூடிய பாரன் தீவு. அரபிக்கடலில் உள்ள லட்சத்தீவுகள் எதனால் உருவானவை? முருகை பாறைகள், கோரல் ரீப்ஸ், சரிங்களா? முருகை பாறைகள். இதுனா ஒரு முறை எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. முருகை பாறை இங்கிலீஷ்ல முருகை பாறைன்னு டங்கிலீஷா வந்துருந்துச்சு எக்ஸாம்ல. லட்சத்தீவின் நிர்வாக தலைநகரம் காவரட்டி. லட்சத்தீவு கூட்டங்களை மாலத்தீவிலிருந்து பிரிக்கும் கால்வாய் 8 டிகிரி சேனல் சொல்லுவாங்க. 8 டிகிரி சேனல் லட்சத்தீவுல இருந்து மாலத்தீவு பிரிக்கிறது. எக்ஸாம்ல இந்த மாதிரி கேள்வி கேட்பான், சரியா?
லட்சத்தீவு போய் சூட்டப்பட்ட ஆண்டு 1973. சரியா? அமினித்தில் மினிக்காய் லட்சத்தீவு எல்லாத்தையும் சேர்த்து. சிந்து நதியின் மொத்த நீளம் 2850 கிலோமீட்டர். இதில் இந்தியாவில மட்டும் 709 கிலோமீட்டர் போகுது. சிந்து நதி இண்டஸ். சிந்து நதியுடைய மிகப்பெரிய துணையாறு எதுனா ஜெனாப். பிரம்மபுத்திரா நதி திபெத் பகுதியில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? லாஸ்ட் இயர்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. சாங்போ டியூமை பியூரிஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மபுத்திரா ஆறு இந்தியாவுக்குள் நுழையும் மலை இடுக்கின் பெயர் திகாங். அருணாச்சல் பிரதேசத்துல தான் நுழையுது இந்தியாவில. சரியா? பிரம்மபுத்திரா ஆறு வங்காளதேசத்தில் ஜமுனான்னு சொல்றாங்க. பிரம்மபுத்திரான்னு சொல்றாங்க, ஜமுனான்னு சொல்றாங்க. பிரம்மபுத்திராவும் கங்கையும் சேர்ந்ததுக்கு அப்புறம் மேகனா. கங்கை என்ன சொல்லுவாங்கன்னா பத்மான்னு சொல்லுவாங்க. கங்கை ரிவர் வந்து பங்களாதேஷுக்கு போனதுக்கு அப்புறம் அது பத்மான்னு சொல்லுவாங்க. பிரம்மபுத்திரா பங்களாதேஷுக்கு போனதுக்கு அப்புறம் ஜமுனான்னு சொல்லுவாங்க. இந்த பத்மாவும் ஜமுனாவும் சேர்ந்ததுக்கு அப்புறம் மேகனா அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து விருத்த கங்கா என்று அழைக்கப்படும் தீபகற்ப இந்திய ஆறுனா கோதாவரி. தென்னிந்தியாவில் மிகப்பெரிய ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? தென்னிந்தியாவின் கங்கை என்று அழைக்கப்படக்கூடிய ஆறு காவிரி. தென்னிந்தியாவில் கங்கை அப்படின்னு சொல்லக்கூடியது காவிரி. புவியின் மேற்பரப்பிலிருந்து உயிரை செல்ல வளிமண்டலத்தில் ஒவ்வொரு 1000 மீட்டர் உயரத்திற்கும் வெப்பநிலை குறையும் 6.5 டிகிரி செல்சியஸ். லாப்ஸ் ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலே போக போக ஒரு கிலோமீட்டருக்கும் 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுதுல. இது லாஸ்ட் இயர்ல கூட எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. இந்த எஸ்ஏ எக்ஸாம்ல கூட இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பூமியிலேயே மிகவும் வறண்ட பகுதி அட்டகாமா டெசர்ட். அட்டகாமா பாலைவனம் அதான் மிகவும் வறண்ட பகுதி பூமியில. அடுத்து உலகில் மிக அதிக அளவு மழை பெறும் மவுசின்ட்ரோம் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னா மேகாலயால இருக்கு. இந்தியாவின் ஆண்டு சராசரி மழையளவு 118 சென்டிமீட்டர். கங்கை, பிரம்மபுத்திரா டெல்டா பகுதிகளில் அமைந்துள்ள உலகின் மிகப்பெரிய சதுப்புநில காடுகள் சுந்தரவன காடுகள். சரியா? அதற்கு அடுத்துதான் நம்ம பிச்சாவரம் வரும் செகண்ட். இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1973. இந்தியாவில் புலிகள் பாதுகாப்பு தொடங்கப்பட்டது. சரியா? ப்ராஜெக்ட் டைகர் அப்படின்னு சொல்லுவாங்க 1973. ப்ராஜெக்ட் லயன் 72ல கொண்டு வந்திருப்பாங்க. ப்ராஜெக்ட் எலிஃபண்ட் 1992. பேர்டு 2006. இந்த மாதிரி கொண்டு வர்றாங்கல்ல. கோயம்புத்தூர் பீடபூமியை மைசூர் பீடபூமியிலிருந்து பிரிக்கும் ஆறு மோயார் ஆறுன்னு சொல்லுவாங்க. மோயர் ஆறு. கொல்லிமலை அமைந்துள்ள மாவட்டம் நாமக்கல். கொல்லிமலை எந்த மாவட்டத்தில் இருக்கு? நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கு. சரியா? இப்போ ஜாக்கிரப்ல இருக்கக்கூடியதுல ஒரு 100 ஒன்லைனர் பார்த்தோம். இதை திரும்ப திரும்ப நீங்க கேட்டீங்கன்னா இதுல இருக்கக்கூடியது அப்படியே ஞாபகத்திலே வந்துடும். 2 டைம் 3 டைம் அப்படியே திரும்ப திரும்ப கேட்க உங்களுக்கு அப்படியே அந்த கொஸ்டின்ஸ் பார்க்கல ஞாபகம் வரும். எக்ஸாம்ல ரொம்ப முக்கியமானது இந்த 10th ஜியோகிராஃபி. சரியா? ஓகே, மீதி இருக்கக்கூடிய ஒன்லைனரை அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதில் ஒரு 100 ஒன்லைனர் பார்க்கலாம். அடுத்தடுத்த சப்ஜெக்ட் உங்களுக்கு எந்த டாபிக் ரிலேட்டடாக ஒன்லைனர் வேணும் அதையும் நீங்கள் நார்மல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம். அதே மாதிரி புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஏதாவது புதுசாக தெரிஞ்சுக்கிறீங்கன்னா கொஞ்சம் நோட்டில் எழுதி வச்சுக்கிறேங்க. ஒரு 10 பாயிண்ட் நோட்டில் எழுதி வச்சுக்கிறேங்க. மற்றதுனா ஓரளவு தெரியுதுன்னா ஓகே. புதுசாக ஏதாவது தெரியுதுன்னா அது எழுதி வச்சுக்கிறேங்க. மறக்குதுன்னா எழுதி வச்சுக்கிறேங்க. ஓகேவா? அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நன்றி.